ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் ஒரு ஜாதியை பெருக பண்ணுகிறார். அது என்ன ஜாதி? ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அந்த ஜாதியை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தை தரித்தவர்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த இடத்திலே வேதம் அதைத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஆம், இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எதனால் அந்த மகிழ்ச்சி? இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பதுதான் அந்த மகிழ்ச்சி. இந்த முழு உலகமும் பாவத்திலே கிடந்தது, இருளிலே கிடந்தது. ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு இரட்சகராக அனுப்பினார், மீட்பராக அனுப்பினார். அதனால அந்த ஜாதிக்கு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. அது என்றென்றைக்கு மாறாத ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெருக பண்ணுவார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்விலே பிறந்திருப்பார் என்று சொன்னார், உங்கள் இருதயத்திலே பிறந்திருப்பார் என்று சொன்னார். அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவது, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுவது, நான் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாக இருக்கிறேன் என்று சொல்லுவது மிகப்பெரிய ஒரு கிருபை. அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார், ஈவாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்திலே வாருங்கள், அவருடைய சமூகத்திலே வாருங்கள். உங்களை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். நீங்கள் அவருடைய குமாரராகவும் குமாரத்திகளாகவும் மாறும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த போது இந்த முழு உலகமும் இருளிலே கிடந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செபுலோன் நாடு, நப்தலி நாடு, அது ஈனமாய் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஈனம் என்று சொன்னால் கனவீனம் என்று சொல்லலாம். அற்பமான ஒரு காரியமாக அந்த தேசங்கள் காணப்பட்டது. அந்த தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் சிறுமையானவர்களாய் இருந்தார்கள், எளிமையானவர்களாய் இருந்தார்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதனால் அந்த தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். புற ஜாதியாவாகிய அந்த தேசத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கலிலேயா என்கிற அந்த தேசத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த தேசம் பிற்காலத்திலே மகிமைப்படும்படியாக கர்த்தர் முன் குறித்திருந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட எளிமையானவர்களை உயர்த்துகிற தேவன், எளிமையானவர்களுக்கு வாழ்வு தருகிற கர்த்தர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்துல இருள் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த இருளை நீக்குகிற வெளிச்சமாக வர விரும்பினார். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுகிற தேவனாக வெளிப்பட்டார். அதனால தான் அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த வெளிச்சத்தை கண்ட ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம். அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரிசிக்கிறீர்களா? அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே வெளிச்சம் நிச்சயமாகவே இருக்கும். அந்த இடத்திலே வேதம் அதுதான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஜாதியை கர்த்தர் பெருக பண்ணினார், அவர்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார்.
அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்திலே புரண்டு விடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். அந்த இடத்திலே யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய யுத்தமாக இருந்தார் என்ன, ஆண்டவர் கிரியை செய்கிற பொழுது அந்த யுத்தங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களும் அழிக்கப்பட்டு போனது, நெருப்பினால் அழிக்கப்பட்டு போனது. கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார், சமாதானத்தின் தேவனாக பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வெளிப்படுவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தரை அதிசயமானவர்களாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில அதிசயங்களை நிறைவேற்றுகிற தேவனாக வெளிப்படுவார். அந்த குமாரன இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் அவர் ஆலோசனை கர்த்தாவாக பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நித்திய பாதைகளை நடத்துவார். அவரை நித்திய பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர ஸ்வீகர ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருடுவார். இன்றைக்கு நீங்கள் எப்படி ஆண்டவரை தரிசிக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுகிற பொழுது அப்படியே உங்களுக்கு வெளிப்படுவார். சமாதானத்தை தேடும் பொழுது சமாதானத்தின் பிரபுவாக வெளிப்படுவார். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவரிடத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துகிற பொழுது, அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டுகளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கும் கூட தேவ சமூகத்திலே வந்து உங்களுடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இங்கே நித்திய பிதாவாக வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர ஸ்வீகாரத்தினாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெருக பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.